லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம். உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பல தலையங்கங்களில் கதைத்திருக்கிறது, பல தலையங்கங்களில் பேசி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையும் எங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு உபமானம். அவர்களுடைய வாழ்க்கையை போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு கண்ணாடி என்று சொல்லி, ஒரு உதாரண புருஷன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கின்றார். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் சில இடங்களில் குர்ஆனில் ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நபிமார்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஓமானமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் பின்துயருங்கள், அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் வாழுங்கள் என்று சொல்லி எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் தொடர்ச்சியாக 18 நபிமார்களுடைய பேர் நாமங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, 18 நபிமார்களுடைய பேர் நாமங்களை எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான் ஒரு செய்தியாக, ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் இந்த நபிமார்களை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த நபிமாருடைய வாழ்க்கையை போன்ற வாழ்க்கை, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன்னிப்பு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம், இப்படியாக ஒவ்வொரு நபியை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்தந்த நபியினுடைய நற்பண்புகளை பற்றி, அந்த நபியிடம் இருந்த விசேஷமான குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? அப்படியாக இருந்தால் இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஓமானமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது.